5 நிமிடங்கள். வாகை இலையா? பூவா? எது போற்றுதலுக்குரியது? வெற்றி வாகைங்கிறது வெற்றி வாகை பூவை குறிக்குதா? வாகை இலையை குறிக்குதா? இதுதான் இந்த பதிவு. இந்த வாகை இலை அ விரிதல். இரவு நேரத்தில விரியிறது. அந்த தூங்கு மூஞ்சி வாகை மரம் எப்ப உறக்கம் கலையுது? இதோட இந்த புரிதல சேர்த்து பேசுற ஒரு மிகச்சிறிய பதிவு இது. வாங்க பதிவுக்குள்ள போலாம். வணக்கம். இது யாம் தமிழர் செயற்களம். நான் தென்னன் மெய்மன். இன்றைக்கு நாம வாகை இலை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாகை பூ எல்லாம் நடிகர் விஜய் கொடியில வச்சிருக்கிறாரு. நீங்க இலைய பத்தி பேசுனீங்கன்னா, இலை பற்றி தான் குறிப்பு இருக்கு. அகநானூறு பாடல் 136ல ஒரு முழு நிலவு வெற்றி பெற்று வரும்போது, அந்த வாகை இலை அது விரியும் அப்படிங்கிற செய்தி, அது அந்த நுட்ப பொருள் அப்படிதான் இருக்கு. அது திருமண நாளும் கூட. அதுல என்ன சொல்றாங்க, அந்த மென்பு வாகை புன்புற கவட்டிலை அருகம்புல்லின் அந்த பாவையோடு சேர்த்து வெண்ணூல் சேர்த்து அத கட்டியிருக்காங்க அப்படின்னு குறிப்பு இருக்கு. அப்ப அந்த வெற்றி வாகை சூடுதல் என்பது அந்த முழு நிலவை வெற்றி பெறச் செய்து ஒரு போர் மறவன் திருமணம் செய்துக்கிறான். அந்த திருமண நாளும் அதுல ஒண்ணு சேருது. அப்படிங்கிற மாதிரி அதுல குறிப்பு வருது. அது மிகச்சிறந்த பாடல். அகநானூறு பாடல் 136. அது யாரும் மறக்கக்கூடாத பாடல். அதனால சொல்றேன். ஒரு மின்னல் விட்டு புரிதல் போல இந்த தமிழ் புத்தாண்ட புரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த வாகை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த அரச வாகை, கடவுள் வாகை, குமரி வாகை என்னெல்லாம் ஏன் போற்றப்படுகிறது? அதுல இருக்கு செய்தி. இப்போ இந்த வாகைங்க அது வந்து ஒரு தூங்குமூஞ்சி மரம். துஞ்சு மரம்னு இலக்கியங்கள் சொல்லுது. அது 1810ல தெளிவா இருக்கு. அத வந்து நன்னனுடைய துப்புன்னே சொல்லுது. சுடர்வி வாகை நன்னன் வந்து அந்த மரத்த வச்சிருந்தான் அரண்மனையில. அது தூங்கிட்டே இருக்கும். பௌர்ணமி கண் முழிக்கும். அத பார்த்துட்டு, ஐய்யயோ! இவன் வந்து ஏதோ கோத்தொழில் செய்றான். அதனால கண் முழிக்குதுன்னு சொல்லி எல்லாம் நம்ப வச்சான். அப்படின்னு இருக்கு. அத மறுக்கிறதுக்கு இல்ல. அ அது பிறகு அத துப்பறுத்தான் இரும்புரை அப்படின்லாம் இருக்கு. அத பிடுங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு. இதுதான் அந்த ககன விஜயன்னு சொல்லக்கூடிய கனக விஜயர்கள்னு வச்சிருந்தாங்க. அ லொடுக்கு பாண்டி இதில் கூட இதுல தான் வருது. லடாக் பாண்டியர்கள். அது பெரிய செய்தியா போகும். இப்ப அதெல்லாம் விடுங்க. இப்ப இங்க இந்த தமிழ் புத்தாண்டு ஆட்டைய போடுறதுக்கு இந்த திமுகவும், இந்த திராவிட மாடல் 2ன்னு சொல்ற இந்த தாவேகாவும் சேர்ந்து நாடகம் ஆடுதுன்னு ஏன் நம்ம ஐயப்படக்கூடாது? ஐயப்படலாம். ஆனா இவர் கொடியில இருக்கக்கூடிய இந்த ரெட்டை யானைங்கிறது, கேரள அரச முத்திரையில இருக்கக்கூடிய கஜலட்சுமி. அதுல இருக்கக்கூடிய அந்த ரெட்டை யானை. நடுவ தாமரை எடுத்துட்டு வகை போட்டாரு சார். அது எதுக்கு போட்டாருன்னு தெரியல. அ அது சரியில்ல. இதுல அம் குறிஞ்சிக்கலையில ஒரு பாடல்ல இந்த யானை வந்து தாமரையில தண்ணி தெளிக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்புமை ஒண்ணு மிகச்சிறப்பா இருக்கு. இது நம்முடைய மரபு தான். கஜலட்சுமிங்கிறது திருநிலை பெற்ற திதிதீர் முன்றில்ன்னு சொல்லி நெடுநல்வாடை சொல்ற மாரி, வாசல்ல நேரு அந்த நெற்றியில வந்து ஆ இந்த திருமகள் நிலை பெற்றிருக்கிறாள். இது போர்சேய் பாவையோட குறியீடு தான். அப்படி இருக்கு. அதனால இத நம்ம எடுத்துக்குவோம். இப்ப இந்த பதிவு வந்து ஒரு மிகச்சிறிய பதிவு தான். இன்னும் ஓரிரு நாட்கள்ல அமாவாசை வருது. இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3ஆம் பிறையோடு ஆடி மாதம் முடிகிறது. 19ஆம் தேதி ஆவணி பிறக்குது. அன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தியும் வருது. அதாவது மாதம் மாதம் நமக்கு பிள்ளையார் சதுர்த்தி தான். அதாவது இந்த பிள்ளையார்ல 32 வகை இருக்கிறதா ரூப தியானங்கள் சொல்றாங்க. இருக்கு. ஸ்லோகமா இருக்கு. ஆனா, ஆ 1000 யானைகளுக்கான செய்தி இலக்கியங்கள் கூட இருக்கு. நாங்க அந்த 1000 யானை எடுத்து தான் அந்த தமிழ் புத்தாண்டு பெறுதலோட சேர்த்து கொண்டு வரோம். அதனால சரியா வழிநடத்த முடியும். இப்போ இன்றைக்கு தமிழக சூழல்ல அரசியல் மாற்றம்ங்கிறது ரொம்ப உற்று நோக்கணும். இப்ப நடிகர் விஜய் முதலமைச்சரா இருக்காருன்னு மட்டும் இந்த உலகம் ரொம்ப அதிர்ச்சியோடலாம் பார்க்கல. வேடிக்கை தான் பார்க்குது. ஆனா சார யார் இறக்கி விடுறாங்கிறதையும் சேர்த்து பார்க்கும்ல. அப்பதான் இந்த முழு உண்மை தெரியும். அதை இப்பவே தொடங்கிருங்க. இந்த நாளை கையில் எடுக்கக்கூடிய அரசியலை நீங்க தமிழ் புத்தாண்டு அரசியலாகவே நீங்க எடுக்கலாம். ஏன்னா இதத்தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கிறத நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் புதுசா புதிய கருத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா யோசிக்கிறவங்களுக்கு தெரியும். பார்க்கலாம். வரக்கூடிய 3ஆம் பிறையை நம்ம எதிர்பார்ப்போம். 4ஆம் பிறைய மாதப்பிறப்பாக ஆவணி மாதப்பிறப்பாக கையில் எடுப்போம். அது சீமான் எடுக்கல அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். அவர் வந்து அவருடைய விருப்பத்தின்படி அவர் நடக்கக்கூடியவர். அதனால அவர விமர்சனம் பண்றது கூட தேவையில்லாத வேலை. புரிஞ்சவங்க தாராளமா முன்னெடுக்கலாம். நன்றி.